Hi, hello and welcome back to my channel Sai Kavin Kitchen. இன்னைக்கான வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா வீடியோக்கு கீழ வர ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் சிம்பலை கிளிக் பண்ணி ஆல்ங்கற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு அடுத்தடுத்து இமிடியேட்டா நோட்டிஃபை ஆகும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச சூப்பரான ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி கீரை போண்டா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கீரை போண்டா செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 1 கப் அளவு கடலை மாவு எடுத்திருக்கேன். அது ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இது கூட 1/4 கப் அளவு பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். நான் கடையில் வாங்கின அரிசி மாவு தான் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக இது கூட வாசனைக்காக கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், கூடவே ஒரு பிஞ்ச் அளவு ஆப்பா சோடா சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. வாசனைக்காக 1 ஸ்பூன் அளவு சோம்புத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. யூஸ்வலாக கடைகளில் பச்சை மிளகாய் சேர்ப்பாங்க. நான் குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கறதுனால பச்சை மிளகாய் சேர்க்கல. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். கலந்ததுக்கப்புறமா இது கூட நீல வாக்கில் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா இது கூட வாசனைக்காக கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான புதினா இலைகள் 3த்தையும் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 2 கைப்பிடி அளவு அரைக்கீரை நல்லா பொடியாக கட் பண்ணது அதையும் சேர்த்துக்கிறேன். கீரை சேர்த்ததுக்கப்புறமா அந்த மாவோடு சேர்த்து முதல்ல நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்ததுக்கப்புறமா இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நான் பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், தேவையான அளவு தண்ணி தெளித்து இந்த அளவுக்கு மாவு பிசைஞ்சாச்சு. இப்போ இது கூட ஒரு குழிக்கரண்டி அளவு நம்ம எண்ணெய் போண்டா பொரிக்கிறதுக்காக சூடு பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, அந்த எண்ணெயிலேருந்து ஒரு குழிக்கரண்டி அளவு எடுத்து இதில் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். கையில் எடுத்து போட்டோம் அப்படின்னா ரொம்ப தண்ணியாக இல்லாமல் அவ்வளோ திக்காக இருக்கணும். அந்தளவுக்கு நம்ம மாவை பசைஞ்சு வச்சுக்கலாம். நான் ஆல்ரெடி ஒரு வானலியில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து ஹீட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ நல்லா மீடியமான ஃப்ளேமில் வச்சு நம்ம பசைஞ்சு வச்சுருக்க மாவுலேருந்து தேவையான அளவு உருண்டைகள் எடுத்து எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா மீடியமான ஃப்ளேமில் இருந்ததுனா தான் உங்களுக்கு உள்ளேயும் மாவு இல்லாமல் நல்லா வெந்து கிறிஸ்பியாக இருக்கும், மேலேயும் கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளேயும் நல்லா வெந்து வரும். இந்த மாதிரி நீங்கள் சின்ன சின்ன ஏதாவது கிள்ளியும் போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கைகளால் நல்லா உருட்டி அந்த மாதிரியும் போட்டுக்கலாம். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். கூட தேங்காய் சட்னியில் சாம்பார் கூட வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா ஈவினிங் டைமில் இந்த கிளைமேட்டுக்கு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபியாக இருக்கும். இது அரைக்கீரை மட்டும் இல்லை, நம்ம முளைக்கீரை, முருங்கைக்கீரை, எந்த கீரை வேணாலும் இதில் சேர்த்து செய்யலாம். டேஸ்ட் எந்த விதத்துலேயும் மாறாது. பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. அது கீழ்ப்பக்கமையும் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். அப்போ தான் எல்லா சைடுமே ஈவனாக நல்ல மொறுமொறுப்பாக இருக்கும். பாருங்கள், எல்லா சைடுமே நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. எண்ணெயோட சலசலப்பும் ஓரளவு படங்கிருச்சு. இப்போ இந்த கீரை போண்டாவை நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்து டிஷ்யூ பேப்பர் இருக்க பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டான கீரை போண்டா ரெடி. நீங்களும் இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் கீரை போண்டாவை உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் இது போன்ற நிறைய ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க் என் கார்டு என் பட்டனில் தர வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். Until then, take care. Bye.